ஹாய். ஸோ என்னோட வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் நிறையா ஸ்கின் கேர் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் வீடியோஸ் போடுவேன். எனக்கு நிறைய பிம்பிள் இருந்துச்சு. இப்போது அதை எப்படி நான் ட்ரீட் பண்ணலாம், எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி கற்றுட்ருக்கேன். ஸோ அதில் எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்பும் ஒரு ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் நான் பண்ணுற இந்த ப்ராக்டிஸை நீங்களும் பண்ணலாம். இட் மே பி ஒர்க் அவுட். பட் நீங்களுமே இது ஒன்று ஒன்றா செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்குமே இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். பிகாஸ் நான் ஒன்று சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்கள் ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்காமலும் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு சர்டன் பீரியடில் ஐ யூஸ் டு கெட் பம்ப் ஸோ மச். ஸோ இதுக்கு ஸ்கின் கேர் மட்டும் பேசிக் நான் சொல்ல மாட்டேன், இது மட்டும் பண்ணால் போதும்னு அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு ஆஃப்டர் 25 years எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நான் வந்து எனக்கு மில்க் அலர்ஜி இருக்குன்னு. ஸோ ஐ ஸ்டாப் மில்க். ஸோ தட் ஹெல்ப்ஸ் மீ ஸோ மச். அது எனக்கு புதுசாக வர ஆக்னியை ஸ்டாப் பண்ணுச்சு. பட் ஆனாலும் வரும், ஹார்மோனல் ட்ரிகர் ஆகி சம்டைம்ஸ் வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரும். பட் வந்துக்கிட்டே இருந்தது. இட் ஸ்டாப் ஆஃப்டர் ஐ ஸ்டாப் மை மில்க். ஸோ மில்க் நான் ஸ்டாப் மற்ற ப்ராடக்ட்ஸ் சாப்பிடுவேன், லைக் பன்னீர் அதெல்லாம் சாப்பிடுவேன். பட் மில்க் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் டோட்டலாக. ஸோ அது வந்து எனக்கு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இன் மை ஸ்கின். ஸோ அண்ட் தென் என்னென்ன ஸ்கின் கேர் நான் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனேன். அண்ட் அவங்களோட 2-3 ப்ராடக்ட்ஸ் ஐ ஸ்டில் யூஸிங். ஸோ இப்போ என்னோட நைட் கேர் ரொட்டீன் தான் நான் காட்ட போகிறேன். எல்லாமே மேக்ஸிமம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். சில ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் இட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஆன் மை ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பயோடெக் குக்கும்பர் டோனர். நான் வந்து ப்ளம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பயோடெக் குக்கும்பர் டோனர். இது என்னென்னா குக்கும்பரோட போர் டைட்னிங் ரிஃப்ரெஷிங் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர்ஸ் ஃப்ரம் நார்மல் டு ஆயிலி ஸ்கின். அவங்க தான் போட்டிருக்காங்க. அண்ட் இட் சேட்ஸ் ஆயுர்வேதிக் 100%. ஓகே. ஸோ இதோட ரேட் வந்து 260. இதில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை நம்ம போர் பண்ணி யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் நார்மலாக கையிலையும் யூஸ் பண்ணுவேன் வேகமாக போகிறேன் அப்படின்னா. இல்லைன்னா இது மாதிரி காட்டன் பேட் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் போட்டு ஜஸ்ட் ஆஃப்டர் கிளென்சிங் யுவர் ஃபேஸ் யூ கேன் யூஸ் திஸ். கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க, எரியுது. நான் வந்து இந்த வேகமாக கிளம்புற டைமில் கையில் ஊற்றி அப்படி பண்ணுவேன். ஸோ அப்படி அந்த ஹரிபரியில் கிளம்பும் போது என்ன ஆகும்னா என்னோட கண் அங்கெல்லாம் போட்டு பர்னிங் சென்சேஷன் அதிகமாகிடும். ஸோ தட்ஸ் இட். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஐம் கோனா யூஸ் கிளைகாலிக் ஆசிட். நான் டெய்லியுமே கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்குக்கு நான் இப்போ வந்து த ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட் 7% எக்ஸ்போலியேட்டிங் டோனர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் 1 வீக் ஃபுல்லாக நைட் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் இதை 1 வீக் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன்னா மண்டே யூஸ் பண்ணுறேன்னா டியூஸ்டே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் வென்ஸ்டே ஐ யூஸ் சாலிசிலிக் ஆசிட். இது யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணனா நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் அனதர் சீரம் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி 1 டே யூஸ் பண்ணி யூ நீட் டு செக் யூர் ஸ்கின் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. நான் இதே ப்ராக்டிஸ் தான் இப்போ 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடிலாம் வந்து வெறும் இது மட்டும் ரேண்டமாக யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், லைக் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போதான் இப்போ ரீசெண்டாக நான் எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணி போடலாம். ஸோ என்ன மாதிரி இந்த மாதிரி பிம்பிள் மார்க்ஸ் இருக்கவங்க அவங்களுக்கு இது ஒர்க் ஆகுது, ஸோ அவங்களுக்குமே இது பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன். ஸோ இதுக்குமே அதே தான். இவங்க வந்து ஸ்ப்ரே மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ, இல்லை பம்பிங் மாதிரி கொடுத்தா ஈஸியாக இருக்குமோ. இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாங்குகிறோம், பட் ஆனால் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது போர் பண்ணுறப்போ. அண்ட் இதோட ரேட் வந்து காணுமே, சாரி எனக்கு ரேட் எங்கே இருக்குன்னு தெரில, இதில் காணும்.
ஓகே, ஐ மென்ஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறோட இந்த ப்ரைஸ் அண்ட் லிங்க்குமே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதையுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இதை லைட்டாக உங்களோட இதில் போட்டுட்டு ஸ்கின்ல ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்ல வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி. இஃப் இட் இஸ் பர்னிங், இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், நாட் ஒன்லி ஃபார் ஃபேஸ். இது டேன்லாம் ரிமூவ் பண்ணும். அண்ட் தென் உங்களோட ஸ்கேல்பில் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இதில் கிளைகாலிக் ஆசிடில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுன்றதையும் நான் வீடியோ போடுறேன். ஸோ நான் எக்ஸஸாக இருக்கிறத என்னோட எல்போஸில் போடுவேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வி கேன் கோ டு இது வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி. லைக் நம்ம ஸ்கின்னை வந்து இது கொஞ்சம் ஸ்கின்குள்ளே உள்ளே போகட்டும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் சீரம், வாட் எவர் யூ கோயிங். ரெகுலராக என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஐ எம் யூஸிங் அட்வான்ஸ் நெயில் 96 மியூசின் பவர் எசன்ஸ். இது யூஸ் பண்ணுறேன். இது எசன்ஸ். நிறைய பேர் இது சீரம் நினச்சிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் நாட் அண்ட் சீரம், திஸ் இஸ் எசன்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் சீரம் போடலாம். இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போட்டது கைண்டாக ஒரு இது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் லைக் சீரம் கைண்டாக. இப்போ நீங்கள் இது போடாமல் வேறு ஏதாவது சீரம் போட்டுட்டு ஸ்கின்னுக்கு நீங்கள் க்ளோ சீரம், விட்டமின் சி சீரம், வாட் எவர் யூ யூஸிங், அதை போட்டுட்டு அண்ட் தென் நீங்கள் இதை போடணும். இதை போட்டுட்டு சீரம் போடக்கூடாது. நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். So I'm using snail mucin. இது போடும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்கின் தெரியும். ஸ்கின் நல்லா க்ளோவாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்னேல் மியூசின் யூஸ் பண்ணே உங்களுக்கு தெரியுதா, நல்ல ஸ்கின் வந்து ஒரு மாதிரி க்ளோவாக இருக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஐ யூஸ் 2 ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஆலோவேரா ஜெல். அது எந்த இதுவாக வேணா இருக்கலாம். ஐம் யூஸிங் நைட்டில் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். பதஞ்சலியோட ஆலோவேரா ஜெல். நீங்கள் என்ன ஆலோவேரா ஜெல், கிளியர் ஆலோவேரா ஜெல், இல்லை என்ன ஆலோவேரா ஜெல் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் டேப்பிங் இட். எனக்கு இந்த ஆலோவேரா ஜெல் செட் ஆகிடுச்சு, அதனால ஐ எம் யூஸிங் திஸ். உங்களுக்கு என்ன ஆலோவேரா ஜெல் செட் ஆகுமோ, ஆல்ரெடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் சேஞ்ச் த ப்ராடக்ட். நான் வீடியோஸ் பார்த்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆலோவேரா ஜெல், ஸோ இது நல்லாயிருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது செட் ஆகுது அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ த சேம் ஸ்டெப். நான் எல்லா ப்ராடக்ட்டுமே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகட்டும். இது கொஞ்சம் அப்சர்வ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் ஃபேன் யூஸ் பண்ணுறேன். ஒரு டைம்லலாம் என் ஸ்கின் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. லைக் இந்த 11th 12th டைம் இருக்கும்ல, அந்த பீரியட்லலாம் ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள் வித் மை ஸ்கின். எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனாலும் பிம்பிள் வரும். ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் அந்த மில்க். அது எனக்கு கண்டுபிடிக்கவே 25 இயர்ஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இருந்திருக்கேன். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது என் ஸ்கின்ல. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், சுகர் சாப்பிட்றத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்பயா டோட்டலாக சொல்ல மாட்டேன், எப்பயாவது இந்த கிரேவிங்லாம் இருக்கும், அந்த டைமில் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி டார்க் சாக்லேட்ஸ் ஐ யூஸ் டு. இப்போ ஆஃப்டர் ஐ திங்க் ஸோ 1 இயராக நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சுகர் கட், மில்க் கட், சாக்லேட்ஸ் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். நான் வந்து அதெல்லாம் ஹெவியாக சாப்பிடுவேன். லைக்
ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்ற ஒரு பொண்ணு. காஃபிலாம் அடிக்ட், அப்படி குடிச்சிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு 2 times அண்ட் தென் மோர் தென் 2 times இஃப் ஐம் ஸ்லீப்பி லைக் தட், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே விட்டுட்டியே அந்த மாதிரி. ஸோ அண்ட் தென் ஐம் யூஸிங் அக்வாலாஜிகாவோட க்ளோ மூஸ் நைட் ஜெல். ஸோ ஐம் யூஸிங் திஸ். எவ்ரிதிங் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இது ஒரு மாதிரி எல்லோவா இருக்கும். I'm first taking it and then I'll apply. ஸோ நீங்கள் நைட்டில் வந்து லேயரிங் பண்ணலாம். அதுக்குன்னு ஓவர் லேயரிங் இல்லை. நான் இப்போ 2 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு லைட், எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதால எல்லாமே ஜெல் பேஸ்டாக போடும், க்ரீம் பேஸ்டாக போகக்கூடாது. ஸோ ஜெல் பேஸ்டாக இருக்க ப்ராடக்ட்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் வெயிட் ஜெல்லி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். ஸோ அதனால இது அதுக்கேற்ற மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 600, 599. இட்ஸ் 599. இதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்போ இது எனக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுத்துச்சு என் ஸ்கின்னுக்கு. அண்ட் தென் இதுவுமே நான் வந்து ரெகுலராக இப்போது டெய்லி நைட் நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் இல்லை. ஒரு நாள் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் நைட்டில் இதை போடுவேன். நெக்ஸ்ட் டே நான் எதுவும் போட மாட்டேன்னு சொன்னதில்ல. அந்த டைம் வந்து ஜஸ்ட் டோனர், மை நார்மல் சீரம் அண்ட் மை எசன்ஸ், த ஸ்னேல் மியூசின் எசன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஆலோவேரா ஜெல், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் போட மாட்டேன். சில பேருக்கு நைட்டில் சன்ஸ்கிரீன் போடுற ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு திக் ஃபார்முலேட்டட் திங். அதை நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் போர்ஸ் இருக்குது, யூ கேன் சி மைன்யூட்டாக போர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிம்பிள் வந்து போன மார்க் போர்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த சன்ஸ்கிரீன் நம்ம போட்டோம்னா பிளாக் ஆகிடும். பிஃபோர் ஸ்லீப் ஜஸ்ட் ரிமூவ் த சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் போடாதீங்க நைட்டில். இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பாயில். இன்னும் அதிகமாக பிம்பிள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஐம் யூஸிங் நார்மலாக நான் வேஸ்லின் யூஸ் பண்ணுவேன். இப்போது ஒரு 1 வீக்காக ஐம் ட்ரைங் திஸ் ஃபிக்ஸ் டம்மாவோட டிண்டட் லிப் பாம். இதில் வந்து SPF 50 இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நான் நைட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லிப்ஸ்டிக் போட போகிறீங்க அப்படின்னா இதை அப்போ யூஸ் பண்ண முடியாது. அதர் டைம் லிப்ஸ்டிக் போடாத டைமில் வீட்டில் இருக்கிறப்போ அந்த டைம்லலாம் ஐம் யூஸிங் திஸ் டிண்டட் லிப் டிண்ட் சன்ஸ்க்ரீன். இதை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு நான் வேணால் இப்போ போட்டு காட்டுறேன். ஐம் யூஸிங் திஸ் ரீசென்ட்லி. இது ஒரு நல்ல டிண்டட் லிப் பாம். தெரியுதா கலர்? யூ கேன் see the glow, right? ஃபஸ்ட்டு ஸ்கின் அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். இப்போ இது வந்து நம்ம நைட் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோன்னா நம்ம ஸ்கின் எவ்வளோ அப்சர்வ் பண்ணோம். காலையில் நல்லா இருக்கும் ஸ்கின் பார்க்கவே. ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஆஃப் நைட் கேர் ரொட்டீன் அண்ட் மார்னிங். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. மூஞ்சில் அதை போட்டு ஒட்டணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் தட் இஸ் மோர் தென் எனஃப். So that's it for today's video. So next video la enoda morning care routine I'll just add adhiyum paarenga. And then if you like this video, like and subscribe. That's it. Bye bye.